இன்றைக்கி என்னோடய வேலைகள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. என்னோடய வேலைகளில் எங்கள் அத்தையோட வேலை தான். மார்னிங் குழிப்பணியாரமும் தேங்காய் சட்னியும் செஞ்சுருந்தாங்க. அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு மதியானம் சிக்கன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அது செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சிக்கன் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு தனியாக ஒரு வடை சட்டியில் வெங்காயம், தக்காளி, உளுந்து, பட்டை, கிராம்பு இது மட்டும் ஆட் பண்ணி வதக்கி வச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் யூஸ்வலாக எப்பயும் செய்கிற மாதிரி ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தனித்தனியாக அரைச்சி ஆட் பண்ணிக்கிட்டாங்க. அது பச்சை வாசம் போனோடனே கறி ஆட் பண்ணி மிளகாய்த்தூள், மல்லித்தூள் மட்டும் ஆட் பண்ணி நல்லா பெரட்டி விட்டுக்கணும். கல்லுப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி எதுவுமே நம்ம ஆட் பண்ண தேவையில்ல. கறியிலேருந்து வர தண்ணியை நல்லா வெந்து கொதித்து வந்துடும். அதுக்கு நடுவில் நம்ம தேங்காய் திருகி தேங்காய், சோம்பு, கிராம்பு இது மட்டும் ஒரு ஓட்டு ஃபைனாக அரைச்சிட்டு அதோடு நம்ம வதக்கி வச்சதையும் சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுக்கணும். சிக்கன் கொதித்ததும் சிக்கன் மசாலா ஆட் பண்ணி அதிலேருந்து பாதி கறி எடுத்து வறுக்கிறதுக்கு போட்டுட்டு இப்போ நம்ம அரைச்ச ஃபைன் பேஸ்ட்டை ரெண்டுலையும் மிக்ஸ் பண்ணி நல்லா மூடி போட்டு கொதிக்க வச்சிடணும். கொதித்ததுக்கப்புறம் இறக்குனா சூப்பரான சுவையான சிக்கன் கிரேவி எங்கள் அத்தை ஸ்டைலில் ரெடி.